படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனால் ஹாப்பி இப்போ மற்ற படத்துக்கும் மாரிசெல்வராஜ் வச்ச படத்துக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங். அந்த கண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் வர மாதிரி ஒருத்தர் அங்கேருந்து வந்து ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ போராட்டம். அதுவும் இல்லாமல் இது உண்மை கதையை தழுவுன மாதிரி இருக்கிறதுனால அது நடக்கிறது எல்லாமே உண்மைன்றப்ப நம்மளால அதை தாண்டி ஒரு சின்ன பையன் அவ்வளோ திறமை இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ அதை தாண்டி வரதுன்னு நினச்சி உண்மையிலே இப்போ நினச்சி அழுவியாக வருது. லால் சாரும் சரி, பசுபதி வேற லெவல் நினச்சிருக்காங்க. அப்பா பிள்ளையோட பாண்டிங் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவங்கள வில்லனாக காமிச்சிருக்காங்க. இது நம்ம அமீர் சாரையும் லால் சாரையும் அவங்களோட வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு அந்த கோபம் வர்றதுக்கான இல்லை. அந்த கீழே உள்ளவங்க எல்லாம் எப்படி அரசியல் ஆக்குறாங்க, எப்படி பிரஞ்ச துரோகம் ரொம்ப நல்லா இருக்கு சார். மாரிசெல்வராஜ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. துரு சத்தியமா இனிமே எல்லாமே வெற்றி தான். அவர் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் படம். கபடி ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு கபடி பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் ஆனால் இதை பாக்குறப்ப இன்ட்ரெஸ்ட் நான் கபடி ரெகுலரா பாக்குற அளவுக்கு அரசியல் சமூகம் எப்படி தென் மாவட்ட சமூகம் சார் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த மாரிசெல்வராஜ் ஒவ்வொரு கதையிலையும் தென் மாவட்டத்தில் என்ன நம்ம திருச்சி அந்த அளவுக்கு தெரியாது. தென் மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றத பாக்குறப்ப தான் தெரியுது. வெட்டு குத்து கொலை ரொம்ப நல்லா சார் படம். அந்த படத்தில் யூஸ் பண்ண மெட்டஃபோரும் சரி, அந்த ஒரு கிராஃப்டும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. பேசிக்கலி ஒரு நல்ல படம். அதுவும் இந்த மாதிரி டைமில், அதுவும் கரெக்டாக எலெக்ஷன் வர டைமில் இது ரொம்ப முக்கியமான படமாக இருக்குது. உண்மையிலே நல்ல படம். ஆக்சுவலி ரெண்டு விதமான ஊருக்கும் நடுவில் இருக்கிறது அந்த பாலிட்டிக்ஸ் தான் பேசியிருக்காங்க. பட் அது கொண்டு போன விதமும் அவங்கள மீறி அந்த பையன் ஜெயிக்கணும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பாட்டம் முப்பாட்டம் பண்ண தப்புனால அவர் வன்மத்தை விதைச்சதுனாலேயே இந்த மாதிரி விஷயம் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சும் அதை அறியாமல் அவங்க பண்ணுறது தான். அந்த மாதிரி மனிதர்களை அழகாக போர்ட்ரே பண்ணி அது தப்புன்னு சொல்லி திருத்துற ஒரு விதமான ஒரு நல்ல படமாக தான் கொண்டு வந்துடுறாங்க. துருவ் உண்மையிலே பக்காவாக அதுக்காகவே இந்த படத்துக்காகவே அவர் வாழ்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார் இந்த படத்துக்காக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆல்ரெடி படத்தில் புதுசாக நடிக்க போகிறோமேன்னு சொல்லிட்டு தான் இருக்குன்னா ஒரு பக்காவான ஒரு ஆக்டிங் வரும். ஸ்க்ரீன் பிளே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கர்ணனில் ஆக்சுவலி நிறைய வயலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு.